எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த காமெடி ஆக்டர் வாசுகி, பழைய நடிகை. நீங்க என்ன இந்த கவுண்டமணி செந்திலோட காமெடியில பார்த்துருப்பீங்க. கேப்டன் அண்ணா எப்படின்னா 82 சிவந்த கண்கள்னு ஒரு படம். அந்த சிவந்த கண்கள் படத்துல கேப்டன் ஹீரோ, சிலுக்கு சுமிதா ஹீரோயின். நான் வந்து அதுல ஒரு திருடி கேரக்டர். சிலுக்கு சும்மாவும் திருடிதான். நாங்க 2 பேரும் ரோட்ல திருடிட்டு போவோம். அண்ணன் வந்து போலீஸ் ஆபீசர். அதுல கேப்டன் அண்ணன் அவங்க வந்து எங்களை புடிச்சு திருத்துவாங்க. பொம்பளை பிள்ளைய இப்படித்தான் திருட்டு தொழில் பண்ணி சாப்பிடுறதா அப்படின்னு. அப்ப அண்ணனோட நான் 82 சிவந்த கண்கள். அதுக்கப்புறம் அண்ணனோட மாநகர காவல். மாநகர காவல் எப்படின்னா அதுல வந்து அண்ணன் போலீஸ் ஆபீசர். அது வந்து எங்க ஊர் தான், காரைக்குடி. எங்க படம் தான் ஏவிஎம் செட்டியார் படம். அது வந்து இங்க குன்றத்தூருக்கு போற வழியில கேப்டன் அண்ணன் வந்து ஃபயர் செக்ஷன். எப்படின்னா நெருப்பு. நான் வந்து ஒரு சேரி பொண்ணு. அதுல அந்த சேரி தியாகண்ண இருக்காரு, அவர் வில்லன். அதுல அவர் என் குடிசைக்கு நெருப்பு வச்சிருவாரு. அண்ணன் வந்து போலீஸ் ஆபீசர் கேப்டன் அவர்கள். அப்ப நான் என்னோட குடிசைக்கு நெருப்பு வைக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் இந்த பிரசாத் ஸ்டுடியோ தான் இங்க சாலிக்கிராமத்துல இருக்கேன் அங்கே. அப்ப அண்ணன்ட்ட போய் சொல்லுவேன் கேப்டன்ட்ட, அண்ணே அண்ணே எங்க குடிசைக்கு யாரோ நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு கேப்டன் சொல்லுவாங்க. குடிசைக்கு நெருப்பு வச்சது யாருன்னு தெரியுமா? தெரியும். கட் பண்ணா அண்ணன் தியாகு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போது தியாகு வந்து சொல்லுவாரு, அந்த சேரி பொண்ணு சாராயத்தை குடிச்சிட்டு அவ குடிச்சிட்டு அவளே தீய வச்சுக்கிட்டா அப்படின்னு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அண்ணனோட சிவந்த கண்கள், மாநகர காவல், அப்புறம் வந்துங்க இந்த படம் இது தர்ம தேவதை, அதுவும் ஏவிஎம் படம் தான். அதுல அண்ணன் ஹீரோ, ராதிகா மேடம் ஹீரோயினி, சரத் பாபு அண்ணன், நாங்க அதுல ஒரு சின்ன கேரக்டர். அதுல வந்து அண்ணன் வந்து நாங்க அண்ணன் ஒரு போராட்டத்துக்காக மவுண்ட் ரோடெல்லாம் அண்ணன் நடந்து போவாரு. அது சாங் இருக்கும் அதுல. அந்த சாங்ல நாங்க எல்லாம் கேமராலாம் மவுண்ட் ரோட்ல டாப் ஆங்கிள். அது டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவரு. அது வந்து தர்ம தேவதை, மாநகர காவல், அப்புறம் சிவந்த கண்கள் அண்ணனோட, அப்புறம் தேவர் பிலிம்ஸ் நல்ல நாள், அந்த படத்துலயும் அண்ணனோட. நான் எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் தான். இருந்தாலும் கேப்டன் அவர்களோட நான் ஒர்க் பண்ணது எல்லாத்துக்கும் மேலையும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போது நான் அப்பதான் மெம்பர். அப்ப வந்து எதுக்கு சொல்றேன்னா, தங்கம் கேப்டன் வந்து இப்ப நான் இறந்துட்டாங்க. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நான் எங்க சொந்த ஊருக்கு காரைக்குடிக்கு போயிட்டேன். அண்ணா ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க நினைச்சோம். எங்க தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவுல இருந்து வந்த மாதிரி கேப்டன் அண்ணன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்துருவாரு. நான் பஸ்ல காரைக்குடியில காலையில 7 மணிக்கு பஸ் ஏறிட்டு அழுது கண்டக்டரும் டிரைவரும் என்னைய கேக்குறாங்க, பஸ்லயே அழுதா எப்படி? கேப்டனோட நினைவிடத்துல போய் அழுங்க அப்படின்னு. எதுக்குன்னா, ஒரு நல்ல மனிதர், ஒரு கருப்பு எம்ஜிஆர் கட்டி தங்க வைரத்தை இழந்துட்டோம். ஏன்னா எங்க தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தாரு. அந்த மாதிரி கேப்டன் அண்ணன் கேண்டட் ஆஸ்பத்திரியில இருந்து வந்துருவாரு, மறுபடியும் சிஎம் ஆயிடுவாரு. இன்னைக்கு அண்ணன் எதிர்கட்சி தலைவரா இருந்து எம்புட்டு உழைச்சாரு. அந்த உழைப்பு அதுக்கு முன்னால சினிமாவில எம்ஜிஆர் மாதிரி வேஷ்டி அண்ணன் தூக்கி கட்டினாருன்னா எங்க தலைவர் மாதிரி. எல்லாருக்கும் என்ன சாப்பாடோ அதுதான் கேப்டன் அவர்கள் என்ன சாப்பிடுறாங்களோ, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க என்ன அண்ணன் சாப்பிடுறாங்களோ அதான். அதே மாதிரிதான் எங்க தலைவர் எம்ஜிஆர். அவர் என்ன சாப்பிடுறாரோ அத அண்ணன் அப்படியே ஃபாலோ பண்ணாரு தலைவரை. அண்ணன் வந்து கருப்பு வைரம், கருப்பு எம்ஜிஆர். நான்லாம் வந்து ஒரு காலத்துல ஏடிஎம்ல இருக்கும் போது கூட சில வார்த்தைகள் கேப்டன், அதுக்குதான் இன்னைக்கு வந்து என்னை அழுக வச்சுட்டாரு அண்ணன். உயிரோடு இருக்கும்போது அவரை வந்து நான் பார்க்கல இல்லையே. என்ன இருந்தாலும் அரசியல் இல்ல அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுனதுனாலதான் எனக்கு அண்ணன் தண்டனை கொடுத்தாரு. நான் எங்கேயோ போயிட்டேன். இப்ப எங்க சொந்த ஊருக்கு காரைக்குடிக்கு போயிட்டேன். ஒரு தடவை அண்ணனை வந்து பார்க்கல. அண்ணன் சாப்பாடு நான் எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? 2 பிள்ளைகளும் அண்ணனுக்கு, 2மே ராமே லட்சுமணன், கருப்பு வைரம், கருப்பு. இந்த மாதிரி பிள்ளைகளை த்ரோட் இந்தியா வேர்ல்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. 2 பத்திரமா தங்கம். ஒரு அண்ணன் எப்படி எல்லாம் வளர்த்துட்டாரு அந்த பிள்ளைகளை. ஒரு பையனுக்கு கூட கல்யாணம் ஆகல, சண்முக பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆகல, விஜய் கேப்டன் விஜய் பிரபாகருக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்னா பிள்ளைய 2 அப்படி தங்கம் அண்ணனுக்கு. இப்படி ஒரு பூமி நோகாம நடக்குங்க. அண்ணியும் அதே மாதிரி. அண்ணி பிரேமலதா அண்ணி. ஏன்னா அண்ணி வந்து ஆண்டாள் அழகர் காலேஜுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அண்ணன் எங்களை எல்லாம் அந்த நடிகர்களை எல்லாம் கட்டி காக்குறதுக்கு நெய்வேலிக்கு கூட்டிட்டு போறாங்க கேப்டன் அண்ணன். அப்பெல்லாம் நாங்க ராஜ மரியாதை அண்ணன். ஆறுல ஓடியாடுவார் அண்ணன். சாப்பிட்டீங்களா? ஐயோ, இந்த சாப்பாடு போட்டுத்தானே எங்க தலைவரும் கேப்டனும் மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் நகையை போட்டுக்கலாம், நட்டை போட்டுக்கலாம், BMW காருங்கிறாங்க, என்னென்னமோ ஆடி காருங்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை.
நாங்க பார்த்தது புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர். ஏன்னா இந்த ஏழைகளுக்கு ஒரு சோத்தை போட்டு அன்னதானம் வயிறு போதும் அப்படிங்கிறது எதுங்க? சாப்பாடு. இப்ப காலையில மத்தியானம் வரைக்கும் நான் கேப்டனை பார்க்க, நீங்க என்ன போங்க போங்க ஒண்ணும் பரவாயில்ல, அண்ணனை பத்தி தான் பேசுறேன். இப்படி போயிட்டாரு அண்ணன். சத்ததுக்கு அப்புறம் அண்ணனை வந்து நான் கும்பிட வச்சுட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாடு பூரா எங்க தலைவருக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கூட்டம். எங்க அம்மாவு கூட எப்படி இருந்துச்சோ, நான் எங்க அம்மா டெத்துல மயங்கி விழுந்துட்டேன். எங்க தலைவர் எம்ஜிஆர் சாகும் போது மவுண்ட் ரோட் எல்லாம் பாட்டில அடிச்சு உடைச்சிட்டாங்க. செருப்பு இல்லாம நடந்து போனேன். எங்க தலைவர் தலைவரி கோலமா ஓடுனேன். எனக்கு நிதானமே இல்ல. அப்ப நான் சின்ன வயசு. எங்க தலைவர் எம்ஜிஆர் சாகும் போது அதே கூட்டத்தை, அதை விட கூட கூட்டம் கேப்டன் கருத்துல. நான் எங்க காரைக்குடியில இருந்து டிவி, எனக்கு தலை தூக்க முடியல, சளி, அது பாத்ரூம் லூசு மோசன், எனக்கு மண்டையில பாரம் தம்பி. அதனாலதான் நான் கேப்டன் 28 வந்து பார்க்கல. இல்லைன்னா கடனா ஒரு காரக்கரை எடுத்துக்கிட்டு அண்ணன் முகத்தை பார்த்துருப்பேன். ஆனா டிவில தான் அண்ணனை காமிச்சாரு. அண்ணன் டிவி திடல்ல இருந்து கொண்டு வரும்போது, அப்பா எங்க தலைவரை அப்படித்தான் கொண்டு போனாங்க ராஜாஜி ஹால்ல இருந்து. அது மாதிரி இந்த கருப்பு தங்கம் சிஎம் ஆயிருந்தா இன்னைக்கு பீச்ல, ஆனா எப்படி அண்ணனுக்கு பீச்ல இடம் கிடைக்கும்? அண்ணியார் விட மாட்டாங்க. இந்த முறை நாங்க எம்பி எலெக்ஷன்ல மக்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அண்ணியார் பிரச்சாரத்துக்கு போறாங்க. நாளைக்கு நான் காலையில அண்ணிய போய், அண்ணன் கேப்டன் வீட்டுல, ஏன்னா இப்ப இருட்டி போச்சு, நான் பஸ்ல வந்து இறங்கி இங்க நடந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன். எனக்கு கண்ணே தெரியல. எனக்கு வேற சுகரு, எனக்கு வேற கற்பப்பை எடுத்தாச்சு. அக்காவுக்கு 2 கண்ணும் எனக்கு ஆபரேஷன் ஆகி போச்சு. எனக்கு ஆந்திராவில தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி, சமீபத்துல நீங்க என்னோட பேட்டியெல்லாம் கூட நீங்க பாத்துருக்கலாம். அக்கா வந்து எங்க சொந்த ஊருக்கு போயிட்டு 2 கண்ணுலயும் லென்ஸ் வச்சிருக்கு. ஏகப்பட்ட வியாதி இருந்தாலும் கேப்டன் அண்ணனை போய் பார்க்கணுங்கிற வெறியில காலையில 5:30 மணிக்கு எங்க ஊர்ல காரைக்குடியில எந்திரிச்சு 6 மணிக்கு காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, 9 மணிக்கு திருச்சி, 10 மணிக்கு ஏறினேன், 6 மணிக்கு கோயம்பேடு. தலைவரி கோலம் கண்டக்டர் நமுத்துட்டேன். என்னையா பஸ் ஓடுது, விடிய ஓடுமா? எத்தனை மணிக்கு போறது? போகுது பஸ். ஒரு 6 மணி நேரத்துல கொண்டாந்து இறக்கப்படாதா? முகத்தை கூட பாக்கலையா? அண்ணிய வேற பாக்கணும்னா அவங்க சிரிக்கிறாங்க. நான் என்ன பேசினாலும் பாவம், இவங்க காமெடி ஆர்டிஸ்ட் பேசிட்டு போறாங்க. அது மாதிரி இன்னும் அண்ணனுடைய வரலாற, புரட்சி கலைஞர் அவர்களுடைய இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு ரொம்ப 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 நடிகர்களுக்கு கோட்டாமணிக்கு 12 லட்சம் யாரு கடன் அடைச்சா? இப்ப அண்ணன் ஹாஸ்பிட்டல், மியாண்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் யாரு கொடுத்தா? கேப்டன் அண்ணன் கொடுத்தாங்க. சாகர வரைக்கும் அண்ணன் ஏன் இன்னும் தான் கொடுத்துட்டு இருக்காரு? இந்த பாருங்க எவ்வளவு பேர் அன்னதானோ. நான் தான் சொல்றேன் இல்ல தம்பி, நான் அண்ணன் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது நான் மெம்பர். அதுல எனக்கு அண்ணன் கேப்டன் கொடுத்த கார்டு இருக்கு, காட்டவா? நடிகர் சங்க கார்டு கேப்டன் அண்ணன் கொடுத்தது. அண்ணன் கையால நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். ஏன்னா அண்ணன் குணமாயி வீடு திரும்பிடுவாருன்னு தான் நாங்க மோசம் போய்க்கமே தவிர, அண்ணன் இப்படி தமிழ்நாட்டு மக்களை, சினிமாக்காரங்க எங்களை எல்லாரையுமே இப்படி ஏமாத்திட்டு போவாருன்னு நாங்க நினைக்கலங்க தம்பி. நல்ல டீசெண்டா வீட்டுக்கு சிங்கம் மாதிரி வந்து இறங்குவாரு. தமிழ்நாட்டை கலக்கி அடுத்த சிஎம் அண்ணன். ஏன்னா எப்படி அண்ணனுக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்துல நாங்க இடம் வாங்கியே தீருவாங்க அண்ணி. நான் நாளைக்கு அண்ணிட்ட சொல்ல போறேன். அதே மாதிரி நடிகர் சங்கத்துல எங்க கேப்டன் அண்ணனுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்தே ஆகணும். எங்க அண்ணன் கடனை அடைக்கலைன்னா நடிகர் சங்கம் எப்போ ரோட்டுக்கு வந்திருக்கும். கேப்டன் அவர்கள் இல்லை, ஏன்னா அந்த காலகட்டத்துல நான் மெம்பர். அதனால எங்க அண்ணனை பத்தி நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாசுகின் பேர் வச்சாரு, புரட்சி கலைஞர் எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்தாரு. அந்த வரலாறு இந்த உழைப்பு, இந்த மண்ணுல நம்ம நிக்கிறோம்னா புரட்சி கலைஞர் எத்தனை படத்துல ஃபைட் பண்ணிருப்பாரு. அண்ணன் உழைப்பு எப்படிங்க? அண்ணன் உழைப்பு எப்படி? அண்ணன் தேவர் பிலிம்ஸ், அண்ணன் சத்யா மூவிஸ், எல்லா இடத்துலயும் அண்ணன் நான் பார்த்திருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டுங்க வந்து அண்ணன் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம். அண்ணனோட உழைப்புல தான் இந்த பில்டிங்கே உருவானது. அண்ணனுக்கு என்ன கோரிக்கைன்னா, பல கோடி கடனை அடைச்சு, பல கோடி அண்ணன் வந்து நடிகர் சங்க பேங்க்ல வச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான அண்ணனோட போட்டோ தலைவர் போட்டோவுக்கு பக்கத்துல வைக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, முக்கியமா அங்க யாராரு பேர் இருக்கோ அதுல எங்க தலைவர் எம்ஜிஆர் பேர் இருக்கு, ஐயா சிவாஜி பேர் இருக்கு, அண்ணன் ஐயா அவர்கள் நம்பியார் பேர் அவங்க இருக்கு. அது மாதிரி ஏன்னா இவங்க முன்னாள் தலைவர் இல்லையா, அண்ணனுக்கு அங்க ஒரு அந்த கல்வெட்டுல இம்பார்ட்டன்ட் அந்த இதுல பேர் வைக்கணும் அண்ணனுக்கு. நடிகர் சங்கத்துக்கு போனா கேப்டன் அண்ணன் பார்த்துட்டு எம்ஜிஆர் போட்டோவை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி கேப்டன் அண்ணன் போட்டோவை பார்த்துட்டு தான் உள்ள போய் உட்காரணும். அந்த அளவுக்கு அந்த பில்டிங்ல எங்க அண்ணனுக்கு கேப்டனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது தம்பி
நான் வராதவங்கள ஈனப்பிறவின்னு நான் ஏற்கனவே பேஸ்புக்ல போட்டுட்டேன். ஒரு இந்த கேப்டன் இந்த தங்கத்துக்கே வரலைன்னா வேற யாருக்கு வர போறாங்க? அவங்களுக்கு சாவு வரும்ல தம்பி. அவங்களுக்கு சாவு வரும்போது நாம பார்ப்போம். ஆனா அண்ணன் எப்படின்னா புரட்சி தலைவர் மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. யாரு போட்டுக்கிறதுக்கு இடுப்புல வேட்டி கட்ட கூட இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. அது அண்ணன் போட்ட பிச்சை. அண்ணன் ஆபீஸ்ல வந்து சாப்பிடாதவங்க யாரு? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், இன்னைக்கு வரைக்கும் மீடியாவுல நான் காரைக்குடியில காலையில இருந்து பாக்குறேன். அண்ணனுடைய அண்ணி வீட்லயும் இங்கேயும் மாறி மாறி சாப்பாடு, மாறி மாறி புரட்சி. எங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா எப்படி வேகமோ அதே மாதிரிதான் கேப்டன் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு போனா அண்ணி வீட்டுல சாப்பிட்டு வரலாம் எங்க கேப்டன் வீட்டுல. அதனால அவங்க வராதவங்க எல்லாம் தம்பி, நான் வேற அக்கா கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவேன். இது வந்து அண்ணனோட நினைவு, ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தோடைய அந்த அவர் அண்ணனோட அடக்கம் நினைவு இடத்துல நான் அந்த மாதிரி பேச விரும்பல. வராத நடிகர்கள் எல்லாம் ஈன பிறவி, அவங்களுக்கு நல்ல சாவே வராது. கேப்டன் அண்ணன் ஆனா மன்னிச்சுடுவார். இவர் எப்படி அண்ணன் போய் நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா அண்ணன் வந்து என்னை வாசுகின்னு தான் சொல்லுவாரு. வாசுகி அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா, என்னம்மா நீ இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்க அப்படி இல்லைன்னு. அரசியல்ல ஒரு சில வார்த்தை அப்படி இப்படி அதெல்லாம் விடுமா. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல நான் அம்மாட்ட 2001 நான் தலைமை கழக பேச்சாளர் தம்பி. அப்ப வந்து அண்ணனை கேப்டன் அவர்களை ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மேடையில நேத்து தியாக அண்ணன் கூட சொன்னாரு, விஜய் அண்ணா விஜய் கேப்டன் நாங்க இப்பதான் அண்ணா ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அண்ணன் தான் நாங்க கூப்பிடுவோம். அதனால எதுக்குன்னா வராத நடிகர் வேண்டாம் தம்பி, நமக்கு அந்த பேச்சு வேண்டாம். அண்ணன் வந்து மன்னிச்சுடுவாரு. கேப்டன் எப்படின்னா புரட்சி தலைவர் மாதிரி மன்னிச்சுடுவாரு. சாவுக்கு வராதவங்களை கடவுள் அவங்களுக்கு என்ன சாவு கொடுப்பாரோ தண்டனை நம்ம கண்ணால பார்ப்போம். அது வேணாம் தம்பி, வரல என்ன போயிட்டு போறீங்க விடுங்க. இந்த மக்களே போகும். இந்த அடுத்த அண்ணி அடுத்து சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. ஆனா தம்பி நாங்க பீச்ல அண்ணனுக்கு இடம் வாங்கியே தீர்வோம். எங்க தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்துல அண்ணி வாங்கிடுவாங்க. ரெண்டாவது இன்னொன்னு, இப்ப இந்த வர்ற எம்பி எலெக்ஷன்ல அண்ணி பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நான் இப்ப அண்ணிட்ட நாளைக்கு பேச போறேன். ஏன்னா ஒரு சிறு துரும்புதேன் நான் ஏன்னா அண்ணன் உயிரோட இருக்கும்போது நான் வந்திருக்கணும். அண்ணன் அமெரிக்கால இருந்து வந்ததை எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் அண்ணனை வந்து ஏன் பார்க்கலன்னா ஒரே ஒரு நம்பிக்கை, கேப்டன் வீட்டுக்கு வந்துருவாருன்னு நாங்க மோசம் போயிட்டோம், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா வந்துருவாரு அண்ணன், வந்த உடனே காலில் கையில போய் விழுந்து மன்னிப்பை கேட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்புங்க அண்ணே அப்படின்னு சொல்லிக்கலாம்னு தான் இருந்துட்டோம். எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. அண்ணன் டெத் அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்க தலைவருக்கு அப்புறம் அண்ணனுக்கு தான் நான் அழுதுருக்கேன். அம்மா கூட நான் ஏன் அவளை அழுகலைன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், நினைவு இல்லை. தலைவருக்கு எனக்கு அப்ப நான் சின்ன வயசு தலைவர் சாகும்போது, இப்ப கேப்டன் சாகும்போது நோய், கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கு, கருப்பப்பை எடுத்துட்டாங்க, சுகரு. அதனால அம்மாவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல. இருந்தாலும் ஏதோ இந்த ஓடி வந்துட்டேன் அண்ணனை பார்க்க. அதனால அண்ணி நாளைக்கு காலையில அண்ணிட்டு பேசிடுவேன். அதுக்கு மேல அண்ணி என்ன சொல்றாங்க பண்ணிட்டு காரைக்குடிக்கு போயிருவேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, வணக்கம்.